வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கான விச்வவசு வருஷத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ஒரு தோற்றத்துக்கு ஒரு ஸ்லோலி பர்சனாக ஒரு எதுலேயும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் வெளித்தோற்றத்துக்கு தெரிஞ்சாலும், ஆனால் ஒரு வேலை அப்படின்னு வந்துட்டால் மனுஷனா இல்லை மிஷினா அப்படின்ற அளவுக்கு ஒரு இயந்திரம் போல செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். அதே மாதிரி சில நேரத்தில் புதிய நபர்கள் பார்க்கல ஒரு கடும் கோபங்காரராகவும் ஒரு முரட்டு மனிதராகவும் தோற்றமளிக்கக்கூடிய இவங்க, ஆனால் உண்மையை பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க ஒரு டம்மி பீஸு, சிரிப்பு போலீஸுன்னு. ஏன்னா காலபுருஷனுடைய வாக்குஸ்தானம் இவங்களுக்கு மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு 5ஆம் பாவமாக வரனால ஆரம்பத்தில் இவங்க பார்க்கல ஒரு சீரியஸாக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் ஃபைனலாக இவங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசி முடிக்கல ஒரு சிரிப்போட ஒரு புன்னகையோட நகைச்சுவையோட பேசி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல இந்த சித்திரை மாதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மேச ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம்தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் மேசத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மேச மாதம் மலையாளத்தில். இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இவங்களை பெற்றது அப்படின்னு மட்டும்தான் தாயார்னு சொல்லுவாங்க. ஆனால் வளர்த்தது அப்படின்னு கேட்டால் சித்தி வளர்த்தாங்க, அத்தை வளர்த்தாங்க, பெரியம்மா வளர்த்தாங்க, இல்லை அப்பாய் வளர்த்தாங்க, இல்லை அம்மாச்சி தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிலருக்கு தாயாருடைய அன்பு அப்படின்றது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, தாயாருடைய அன்பு அரவணைப்பு அப்படின்றது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த மாதம் சித்திரை மாதம் உங்களுடைய 4ஆம் இடம் அதாவது தாயார் ஸ்தானத்தில் சூரியன் ஒளிகிரகமான சூரியன் பயணிக்கிறனால யாருக்கு தாயாருடைய அன்பு எனக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் தாயாருடைய பேசுங்க, ஒரு நல்ல அன்பு அரவணைப்பு தாயாருடைய பாசம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்று உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால தாயாருடைய அன்பு பாசம் அரவணைப்பு அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி புதிய சொத்துக்கள் எதுவும் வாங்கலாமா, வீடு வண்டி வாகனங்கள் மனை இது மாதிரி வாங்கலாமா அப்படின்னா, வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, இன்டீரியல் ஒர்க்கு இது மாதிரி செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறனால வீட்டுக்கு ஒரு இன்டீரியல் ஒர்க்கு இல்லை இடம் இருக்குது அதுக்கான ஒரு சீரமைப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு அப்படின்னு வரப்போ ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க, அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டுருக்கோம் ஆனால் நேரம் தான் கூடி வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் அதாவது புத்திரஸ்தான அதிபதியும் வீரியஸ்தான அதிபதியும் ஒன்றுக்கொன்று ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றனால நிச்சயமாக இந்த மாதத்தில் புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி செய்கிறவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக புத்திர பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உச்ச சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இதில் ஒரு லாபகரமான அமைப்பு இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற காரணத்தினால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், அதுவும் மார்க்கெட்டிங் சார்ந்த ஃபீல்டு, வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கலைத்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம், உங்களுக்கான மதிப்பு மரியாதையில் ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா கலைத்துறை அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அதே மாதிரி 5-3 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய பெயரும் புகழும் எல்லா பக்கமும் பரவும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் இருந்தால் இருக்கட்டும், வருமானம் வருமா, காசு பணத்தை மிச்சப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக ஒரு 7.5 சனியில் மாட்டியிருக்கீங்க. ரெண்டாவது இப்போ அடுத்ததாக ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சியில் உங்கள் தனஸ்தானத்துக்கு ராகு வராரு. ஸோ அப்போ தனபாக்கியத்தை பாதிக்க மாட்டாரா அப்படின்னா, உங்களுடைய நேர்மையான உழைப்புக்கு நிச்சயம் உங்களுடைய வருமானத்துக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஒரு பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதாவது இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகம். அப்போது இந்த தனஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு வரனால நீங்கள் லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் அப்பப்போ சின்னதாக ஏதாச்சும் ஒரு லாபகரத்தை சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதை நம்பி பெரிய அளவில் நீங்கள் நஷ்டத்தையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அளவோட லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் இறங்குங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் இறங்குனீங்க அப்படின்னா லாபங்களை காட்டிலும் நஷ்டங்கள் அதிகம். சின்ன வருமானத்தை நம்பி பெரிய இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2ஆம் இடத்து ராகு அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் மூலம் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராகு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பேச்சில் ஒரு சாமர்த்தியசாலி, ஒரு கெட்டிக்காரத்தனம் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ இந்த 2ஆம் இடத்து ராகும் அப்படின்னு சொல்லல இன்னமும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் கொஞ்சம் மெருகூட்டப்படும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிக்கிறதுல ஒரு கெட்டிக்காரத்தனம் உங்கள்கிட்ட இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி குருவும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற காரணத்தினால மனைவி, பிள்ளைகள் உங்கள் மேலே ஒரு அளவுக்கு அதிக ஒரு அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத சூரியனின் பயிற்சியின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தேதிகள் என்னென்னு வரிசையாக பார்ப்போம். ஜனவரி மாதம் 14, 15, மார்ச் மாதம் 8, 9, 10, 14, 15 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக மே மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 16, 17 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. செப்டம்பர் மாதம் 17, 18 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 16, 17 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஸோ மேல் சொன்ன இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேச்சில் கவனம், ஒரு முன்கோபம், பிடிவாதத்தை தளர்த்திக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு பொருள் இழப்பு இல்லை ஒரு மன அழுத்தத்திற்கான வாய்ப்புகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வேலையோட அழுத்தம் அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ பிரச்சனைக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எந்தாச்சும் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தோட குறிப்பிட்டு தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கான இந்த சித்திரை மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.